வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் சுமித். நான் நிற்கக்கூடிய வந்து இந்தியாவிலேயும் குறிப்பாக வந்து சென்னை. இந்த சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் வந்து வடபழனி ஆண்டவர் முருகன் கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். முருகன் என்றாலே தமிழ் கடவுள். அதிலேயும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கைக்குரிய கடவுளாக வந்து இந்த முருகன் வந்து விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கோயில், அதாவது அந்த வடபழனி முருகன் கோயில் வந்து எப்படி இருக்கிற தான் இந்த கால வாயிலாக பார்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து 6 பட வீடு இருக்குது. அது வந்து தென்பழனியில் இருக்குது. அந்த தென்பழனிக்கு நிகரான கோயில் தான் இந்த வடபழனி முருகன் கோயிலும். அங்கே போகாத முடியாமல் வந்து நேர்த்தி கடனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கும்புறதுக்கு வந்து இந்த வடபழனி முருகன் கோயிலுக்கு வருவினம். உண்மையிலேயே இந்த வடபழனி முருகன் கோயில் வந்து இப்போ எப்படி இருக்கிற அந்த கால வாயிலாக பார்க்க போகிறோம். என்னோட சேனலில் யாராவது ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் ஐக்கனையும் வந்து ஓலில் போட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போகிற வீடியோக்கள் வரும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நான் இங்கேருந்து என்னென்ன போகிறேன்றதை காட்டிக்கொள்கிறேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடபழனி முருகன் கோயில் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் வருமா நான் நினைக்கிறேன். இதுலேருந்து மெயின் ரோட்டு போய் அதுலேருந்து ஒரு சேர் ஆட்டோ பிடிச்சி வடபழனி ஜங்ஷனில் இறங்கி அங்கே வந்து நடந்து போகிறேன். முருகன் கோயில் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த சேர் ஆட்டோவுக்கு வந்து வெறும் 20 ரூபா தான் இங்கேருந்து இதில் போகிறதுக்கு. இதில் வந்து இந்த சீப்பாக போகலாம் இந்த சேர் ஆட்டோவில். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். என்னோட சேனல் யாரை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் ஐக்கனையும் உள்ள போட்டு பாருங்க. தொடர்ந்து போகிற வீடியோ வரும். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து விஐபி டிக்கெட். அதாவது வந்து காசு கொடுத்தா வந்து டிரெக்டாக நாங்கள் லைனில் நிற்காமல் போகலாம். ஏன்னா இந்தியாவில் கோயில்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் வந்து லைனில் நிற்பினோம். ஆனால் இந்த காசு கொடுத்தா வந்து நாங்கள் டிரெக்டாக லைனில் நிற்காமல் கடவுளை போய் வேலைக்கு பார்க்கலாம். ஆனால் இது வந்து இலங்கையில் இல்லை. இது ஒரு இலங்கையில் இல்லாத வந்து உண்மையிலேயே ஒரு போட்டத்தக்க விஷயம். இந்தியாவில் இருக்கிறது வந்து எல்லாருமே பேசினோம். கடந்த காலங்களில் அண்ணாமலை வந்து சொல்லியிருப்பார், விஐபி டிக்கெட் இல்லாததுங்கிற நல்லூர் கோயில் வந்து எப்படி விளங்கி கொண்டிருக்கிறத பற்றி. அப்படித்தான் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களும் மாற்றப்படணும்னு சொல்லி. உண்மையிலேயே எங்களோட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு விஷயம் இல்லை. அதோட நல்லூர் கோயிலில் எல்லாருக்குமே வந்து ஒரே ₹1 தான் அந்த டிக்கெட் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள் இந்த வடமலை முருகன் கோயில் எப்படி இருக்குன்னு. இதிலேருந்து வந்து மெயின் ரோட்டுக்கு போகணும். மெயின் ரோட்டில் இருந்தால் அங்கால நான் கோயிலுக்கு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாகனங்களுக்கு மதிப்பில் எப்படி விட்டுருக்கு பாருங்க. இதெல்லாம் அங்கே இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவ்வளவு ₹1,00,000. ஆனால் இங்கே வந்து எப்படி விட்டுக்கிறாங்க. இதில் ஒரு வாகனம் நிற்கிது பாருங்க அப்படின்ட்டு. எந்த இதுவுமே இல்லாமல் இதே ஒரு கதைக்கு இலங்கையில் இருக்குமே இருந்தால் லட்சக்கணக்கில் பெறுமதியாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீ கடையில் இருக்குது. ₹10 டீ கடையில். ₹10 தான் ஒரு டீ. மினிமம் ₹10. அதுக்கு இப்போ 15 ரூபாய்க்கு இருக்குது, 25 ரூபாய்க்கு இருக்குது. டீ கடையில் வந்து இங்கே ஃபேமஸ். அதில் டீ குடிச்சிட்டு தான் தொடர்ந்து போக போகிறேன் நான். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இந்த ரோட்டுக்கு நீளத்துக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மரங்கள் வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேர் ஆட்டோவில் போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு வந்து வெறும் ₹20 தான். அதாவது மலசரபாகத்துலேருந்து வடபழனி ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு. இது வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குமான்னு நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய பேர் போகலாம். இதிலே ஒரு ஆள் இருந்து போகலாம், இதிலேயும் இருந்து போகலாம். முன்னுக்கு டிரைவர் பக்கத்தில் 2 பேர் இருந்து போகணும். அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃபிக்கும் அதோட சரியான பொல்யூஷனும். முகத்துக்கு எல்லாருமே ஒரு மாஸ்க் அடிக்கணும் தான் போயிடும். அதை விட யாருமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் ஓடி தெரிவாங்க. பெரும்பாலும் நாங்கள் ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஒரு சிலர் தவிர வேறு ஹெல்மெட்லாம் போகிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் ஆண்டவருடைய நுழைவாயில். அந்த வெள்ளிக்கிழமை வழியால் எவ்வளோ சரமணிக்குன்னு பாருங்க. அப்படியே நேராக பார்த்தா அவருடைய கோபுரம் தெரியுது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் பழனி ஆண்டவர்கிட்ட கோபுரம் தெரியுது. முருகப்பெருமாண்ட இந்த கோபுரத்தை பார்த்தாலே புல், அதாவது கையெல்லாம் புல் அரிக்கும்னு சொல்லுவேன். அப்படி இருக்குது. இங்கே அதிகளவான கோயில் என்றாலே அதிகளவான அந்த மணிக்கடையிலையும் பார்க்கலாம், அதோட பூக்கடையிலையும் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ராஜகோபுரம். ராஜகோபுரம் கம்பீரமாக அந்த வேலோட மிகப்பெரிய ஒரு வேல் வச்சுருக்கு பாருங்க. வேலோட இப்படி ஒரு பார்க்க ஆசையாக இருக்காண்டு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவினோம். அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிட்டா
கோடி புண்ணியம் கிடைக்கும் எங்களுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களில் மிக பிரதான பிரச்சனை வந்து விஐபி நான் விஐபி. எல்லா கோயில்களுமே இந்த நான் விஐபி கொடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த 50 ரூபா கொடுத்தா கருவறை வந்து கிட்ட போய் பார்க்கலாம், லைனில் நிற்காமல். கடவுளுக்கே காசு கொடுத்து கடவுள்கிட்டே நாங்கள் காசை கேட்குறது தான் எங்களுடைய தமிழுடைய அதாவது பாரம்பரியம் அப்படி சொல்லலாம். நான் போகக்கூடியது வந்து சாதாரணமாக லைனில், அதாவது காசு கொடுக்காமல் சாதாரணமாக நின்று கருவறையை கொஞ்சம் தூரமாக நின்று பார்த்து கும்பிட்டு வரலாம். அதுவுமே இங்கே நிறைய நேரம் வந்து கருவறையை பார்த்து கும்பிட முடியாது. ஏன்னா அவ்வளோ சனம் நிற்கும், உடனே போங்க போங்க போங்கன்னு தள்ளி விட்டுருவாங்க. அப்படி தான் நடக்கும் பாருங்கள். அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ தடை செய்யப்பட்டிருக்குது. இங்கே வந்து சாதாரணமான நாட்களில் கூட அதிகளவான சனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையிலையுமே வந்து அதிகளவான ஆகலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் வேறு நாட்களையும் வந்துருக்கிறேன். இப்படி லைனில் நின்று தான் நான் போய் அந்த கருவறையை பார்த்துக்கிறேன். சாதாரணமாக போய் நின்று பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. அங்கே இன்னும் காட்டிக்கொள்கிறேன் எவ்வளவு ஆக்கள் வந்து லைனில் நிற்கிறோம் வந்து. உள்ளுக்குள்ள அந்த கம்பிகள் அடைச்சி சுற்றி உள்ளுக்க போகணும். தென்பழனிக்கு போக முடியாதவர்கள் வந்து இந்த வடபழனியில் வந்து தங்களுடைய நேர்த்தி கடனையும் தங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தையும் வந்து கும்பிட்டு போவேன். பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு லைன் நிற்கிதுண்டு. நான் கூட ஒரு 2 மணித்தியாலமாக வந்து நின்று தான் வந்து கருவறையை பார்த்துட்டு கும்பிட்டு வெளியில் போகக்கூடிய மாதிரி இருந்தது. அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெட்டிங் நடக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 கல்யாணம் கிட்ட கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளவு லைனில் நிற்கிறோம், எவ்வளவு நேரம் நிற்கிறோம்ண்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து தீர்த்தக்கேணி. இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகளவான கோயில்கள் வந்து இப்படியான தீர்த்தக்கேணிகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நானும் நிறைய கோயில்களுக்கு போயிட்டேன். இப்படியான தீர்த்தக்கேணி, அதாவது வந்து மிகப்பெரிய தீர்த்தக்கேணி தான் இந்தியாவில் பெரும்பாலான கோயிலில் இருக்குது. அது மாதிரி திருப்பூரும் போயிருந்தேன். அங்கேயும் கூட இப்படி பெரிய ஒரு மிகப்பெரிய கேணி தான். அதோட பார்த்திங்கன்னா இந்த ராஜகோபுரங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒளிப்போட இருக்கும். மிகப்பெரிய ராஜகோபுரங்கள், எல்லாமே மிகப்பெரிய ராஜகோபுரங்கள். அங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்க. உள்ளுக்குள்ள வந்து வீடியோ தடையண்டபடியாக உள்ளுக்கு எடுக்க முடியலைன்னா இலங்கையிலேருந்து வர்ற எங்கள் தமிழர்கள் வந்து தென்பழனிக்கு போக முடியாது. இந்த வடபழனி கோயிலில் வந்து உங்களோட நேர்த்தியையோ அப்படி கும்பிட்டோ போகலாம். இங்கே இருக்கக்கூடிய அதாவது வந்து அந்த தென்பழனிக்கும் இந்த வடபழனிக்கும் மிக நெருங்கி தொடர்பு இருக்குன்னு சொல்லினா ராஜகோபுரம் முடிச்சு கொண்டிருக்குது. இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கொண்டு இன்னொரு காணொலி வரை சந்திக்கும் பயப்பட நன்றி, வணக்கம்.